செங்கோட்டையனுக்கும் ஒரு வேளை விஜயோட டைரக்ட் இன்ட்ராக்ட் இல்லாத பட்சத்தில் 50 வருட அரசியல் ஆலோசனைகள் எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். மைடியர் அங்கிள் மைடியர் சாருங்கும் போது அதை தான் அவர் ரசிகர்கள் விரும்புகிறாங்க, அவரோட ஃபாலோவர்ஸ் விரும்புகிறாங்கிறதுனால அந்த விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டும் கையில் எடுத்துக்கிறாரு. நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்த விஜய் அவர்கள் இவரோட ஆலோசனையை கேட்டால் அடுத்த கட்ட நகர்வு அவருக்கு படிப்படியாக வெற்றியாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. செங்கோட்டையன் புறக்கணிக்கப்பட்டாலும் வந்தார், பிடிஆரை நீங்கள் இதில் சேர்க்குறீங்க, அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் வேட்பாளராக திருமதி சசிகலா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் ஒரு செங்கோட்டையன். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுகவுக்கும் தாவேக்காகவும் உள்ள அரசியல் களம்ங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறாரு. ஸோ எம்ஜிஆர் சிஎம் ஆகும்போது இவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு முதல் தடவையாக. இப்போ விஜயை சிஎம் ஆக்கி பார்ப்பதற்காக தான் தலைவர் எம்ஜிஆர் போன்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறத தான் அவங்க பார்க்குறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்மளோட சேனலோட ஃபேவரட் கெஸ்ட் அட்வொகேட் ஜெகன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். ஸோ ஒரு சின்ன கேப் கழிச்சு உங்களை ஒரு நாள் கழிச்சு பார்க்குறேன். ஸோ ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்கலான் இருக்கோம். செங்கோட்டையனோட யுக்தி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தக்க வைக்குமா சார்? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் தொடர்ந்து அதிமுகவில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார். ஸோ டெல்லி தலைமையகத்தை மறைமுகமாக போய் பார்த்து சந்தித்த நிகழ்வுகள் எல்லாம் மீடியாவில் பரபரப்பாக இருந்தது. ஒரு கட்டத்தில் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்கினார். அதனை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களான சத்யபாமா மற்றும் ஒரு 50 பேர் நீக்கப்பட்டனர். ஸோ அதனை தொடர்ந்து வேறொரு கட்சிக்கு சென்றால், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றால் எம்ஜிஆர் காலகத்திலிருந்தே அரசியல் பழகி வந்த நபர், குறைந்த வயதில் எம்எல்ஏ ஆன ஒரு நபர், கிட்டத்தட்ட ஒரு 25 வயதிலேயே அன்றைய அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்எல்ஏ ஆன நபர். ஸோ அவர் மனதளவில் திமுக சென்றால் சரியாக இருக்காது, மாற்று அரசியல் மாற்று கட்சி வேண்டும், இளைஞர்கள் விரும்பும் கட்சி வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்ந்திருக்காருங்கிறதான் என்னோட பார்வையில் பார்க்குறேன். அதே சமயத்தில் இந்த செங்கோட்டையன் அவர்களின் இந்த அவர் சேர்க்கை விஜய் அவர்களை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கொண்டு போய் சேர்க்குமாங்கிறது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ண இங்கே விரும்புகிறேன். ஏற்கனவே கம்யூனிஸ்டை சார்ந்த ஒரு அருணன் என்பவர் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த காலத்திலேருந்தே விஜய் அவர்களுடன் ட்ராவல் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரோட பேட்டி ஒன்று நான் பார்க்கும்போது, விஜய் அவர்களை சந்திப்பதே மிக கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது. பல பேர்களை தாண்டி தான் அவரை சந்திக்க முடியுது. தன்னோட விஷயத்தை விஜய் ஷேர் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் விஜய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட ட்ராவல் பண்ண அருணன் அவர்களே சொல்லி நம்ம கேட்டோம். அதுபோல் செங்கோட்டையனுக்கும் ஒரு வேளை விஜயோட டைரக்ட் இன்ட்ராக்ட் இல்லாத பட்சத்தில் 50 வருட அரசியல் ஆலோசனைகள் எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதை நம்ம பார்க்கணும். வெறுமனே கட்சியில் சேர்ந்துட்டா இவங்க அரசியலில் வெற்றி பெற்றுவாங்கிறது கண்டிப்பாக நடைமுறையில் சாத்தியமாகாது. ஆனால் இவரோட அரசியல் ஆலோசனைகள் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாலும் ஒரு நல்ல ஆலோசகர் இல்லாமல் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்த விஜய் அவர்கள் இவரோட ஆலோசனையை கேட்டால் அடுத்த கட்ட நகர்வு அவருக்கு படிப்படியாக வெற்றியாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கொண்டு போய் சேர்க்குமாங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறு இருக்குமான விஷயமா தெரியல. இன்னும் வெற்றி பெறுவதற்கு ஏராளமான படிக்கட்டுகளை அவங்க கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இது முதல் படி. செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்தது ஒரு பலமான ஒரு நிகழ்வு தான். பட் அது அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை நோக்கி போகணும். ஸோ இப்போ எல்லாரும் தரப்புலையும் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அடுத்தடுத்த அதிமுக நிர்வாகிகள், திமுகவில் புறக்கணிக்கப்படும் நிர்வாகிகள்லாம் செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் வருவாங்களா, இல்லை செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் எத்தனை பேர் வருவாங்க, அதிமுகவில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள்லாம் எந்த அளவுக்கு வருவாங்க, செங்கோட்டையின் மூலமாக எந்த அளவுக்கு தாவேகா ஸ்ட்ரென்தன் ஆகுங்கிறது இன்னைக்கு ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குங்கிறத பட்சத்தில் ஸோ அவரோட ஆதரவாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரோட தொடர்பில் இருக்கிறவங்களும் வருவாங்க. அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கட்சிக்கு தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் தான் இது. பட் இது விஜயை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறது கண்டிப்பா சாத்தியக்கூறு பூஸ்ட்னு சொல்றீங்க. ஆனா எந்த அளவுக்கு விஜய்க்கு இது ஃபேவரா இருக்கும் கண்டிப்பா. கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் அவர் சார்ந்த ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக பிரபலமான செல்வாக்கு மிக்க ஒரு நபர். ஸோ அந்த செங்கோட்டையன் அவர்கள்
அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நபர். இன்னும் சொல்ல போனால் வந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் வேட்பாளராக திருமதி சசிகலா அவர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் ஒரு செங்கோட்டையன் அவர்களால் அவர் விதித்த நிபந்தனைகளை வந்து செய்ய முடியாது, அதற்கு காலதாமதம் வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் தான் வந்து எடப்பாடியார் அதை எடப்பாடி அவர்கள் நான் செய்கிறேன் என்று சொன்னதால் தான் எடப்பாடிக்கு அந்த அதிர்ஷ்டம் போய் சேர்ந்தது. ஸோ அதனால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடி. அதனால் வந்து அவர் செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஒரு ஆளுமைமிக்க நபராக, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலும் ஒரு ஆளுமைமிக்க நபராக இருந்து ஒரு செல்வாக்கு மிக்க நபராக, கடந்த ஆட்சி காலத்தில் திறம்பட ஒரு கல்வி அமைச்சராக திறம்பட செயல்பட்டவர் தான். பொதுமக்களின் ஒரு மிகப்பெரிய சவால்களை வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய சவால்களை வந்து திறம்பட கையேண்டு ஒரு அனுபவமிக்க நபர் தான். ஸோ அவரோட ஆலோசனைகள் விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும், பலத்தை. ஆனா செங்கோட்டையனோட பாக்கெட்ல இன்னுமே வந்து ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ இருக்கே சார், இது எப்படி எடுத்துக்கிறது? நானும் பார்த்தேன், நேற்று அவர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஜெயலலிதா அவர்களின் போட்டோ வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து 50 ஒரு அதிமுக அரசியல் அனுபவம். பழக்க தோஷம்ன்றீங்களா இல்ல விசுவாசம்? இதுல ரெண்டு விஷயம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து இவர் என்ன சொன்னாரு, ஜெயலலிதா அவர்களின் புகைப்படம் வைக்கவில்லைன்னு சொல்லி தான் வந்து ஏற்கனவே ஒரு டிஸ்பியூட் வந்து ஒரு ரைஸ் பண்ணாரு. ஸோ அந்த டிஸ்பியூட் ரைஸ் பண்ற விஷயத்தை வந்து தானும் செய்யக்கூடாது என்பதற்காக கூட ஜெயலலிதா படத்தை வந்து வச்சிருந்திருக்கலாம். தொடர்ந்து வந்து அவர் இனிமே வைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இவர் தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களின் புகைப்படத்தை வைப்பார், இல்லைன்னா அந்த கட்சி கொடியோடு தான் இனிமே வருவார். சார் ஜெயலலிதா அம்மா போட்டோ வச்ச இடத்துல 50 வருஷம் கிட்டத்தட்ட வச்ச இடத்துல வந்து விஜயோட போட்டோ வைக்கிறதுக்கு தகுமா? இல்ல, தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கும் போது வேற வழி இல்லை. ஏன்னா இனி வரும் காலங்களில் ஏடிஎம்கேல வந்து அவரை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அந்த ஒரு ஜெல்லுங்கிறது வந்து இல்லாம போயிருச்சு. ஸோ இனிமே வந்து திமுகலையும் போய் சேர முடியாது, வேறு மாற்று கட்சி இல்லை. பிஜேபியும் அவரை வந்து ஏடிஎம்கேயோட நெருங்கிய கூட்டணியில் இருப்பதால் வந்து பிஜேபியிலும் சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அப்படிங்கும்போது வந்து அரசியலில் ஏதாவது ஒரு பதிவை அவர் செய்ய வேண்டும் என்றால் மாற்று கட்சி தான் சரியான தேர்வு. நான் முன் கூறியது போல அது விஜய் கட்சி தான் இன்னைக்கு வந்து ஒரு லீடிங் கட்சியாக இருந்துக்கிறதுனால விஜய் கட்சியை சூஸ் பண்ணிருக்கலாங்கிறதா என்னோட கருத்து. ஓகே, இப்போ 75 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த ஜூப்ளி. ஸோ பவள விழா வந்து நடத்துனாங்க நம்ம ஆடும் கட்சியான திமுக. ஸோ அதை வந்து விஜய் வந்து ஒரு மாதிரி நக்கல் நையாண்டியோட பவள விழா பாப்பான்னு பேசியிருக்காரே சார். இல்லை, விஜய் ஆரம்பத்துலேருந்தே திமுகவே ஒரு நக்கல் நையாண்டியாக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் அவரோட ரசிகர்களும் விரும்புகிறாங்க. ரசிகர்கள் விரும்பும் இன்னும் அவரோட கண்டென்ட் ரைட்டர் வந்து அவருக்கு கண்டென்ட் எழுதி கொடுக்குறாங்க. அதை ஸ்க்ரீனில் பேசுகிற மாதிரி அவர் திறம்பட பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில். ஸோ அதனால தான் இன்னைக்கு பேசு பொருளாகவே நீங்கள் அந்த தீம் எடுத்து அந்த கண்டென்ட் எடுத்து என்கிட்ட கொஸ்டின் கேட்கறத ரைஸ் ஆகுது. இல்லை சும்மாவே அவர் வந்து திமுக வந்து சும்மா ஒரு ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் அவர் பேசிட்டு போனார்னா இன்னைக்கு வந்து அதை நம்ம பேச போகிறதில்ல. பவளவில்லா பாப்பான்னு சொல்லிட்டு மைடியர் அங்கிள் மைடியர் சாருங்கும் போது அதை தான் அவர் ரசிகர்கள் விரும்புகிறாங்க, அவரோட ஃபாலோவர்ஸ் விரும்புகிறாங்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து அவர் மீண்டும் மீண்டும் கையில் எடுத்துக்கிறாரு. ஓகே, ஆனால் இதில் எதுவும் உள்குத்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி இருக்கே. உள்குத்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுகவுக்கும் தாவேக்காகவும் உள்ள அரசியல் களம்ங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறாரு. ஸோ அதை தான் அவங்க பேசும்போது இவரை தற்குறின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி பேசினாங்க. தற்குறி என்பதற்கான விஷயத்தை வந்து இவரும் இவரோட அந்த சம்மந்தப்பட்ட விழாவில் வந்து அதுக்கான பதிலையும் தக்க முறையில் அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பவளவில்லா பாப்பாங்கிற கண்டென்ட் எடுத்து பேசினார். ஓகே, இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட ஆதரவு வந்து செங்கோட்டையனுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் அவரோட பதவிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி என்பது ஒரு 5 மாவட்டங்களை வந்து அவரை வந்து இன்சார்ஜாக கொடுத்துருக்காங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் ஒரு செல்வாக்கு மிக்க நபர். ஸோ அதனால ஆதவ் அர்ஜுனாக்கும் இவருக்கும் பெரிய வார்த்தை மோதல்களோ இல்லை யூகோவோ அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசியல் இன்னும் தேர்தல் வந்து இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லோரும் சேர்ந்து உழைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க ஒழிய சின்ன ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை வயதில் மிகச்சிறியவர் இவரை கம்பேர் பண்ணும்போது. அதனால இவரோட அரசியல் அனுபவத்தை அவர் வாங்கிடுவாருன்னு தான் பார்க்குறேன். ஸோ அந்த ஈகோ வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து இன்னும் செங்கோட்டையனுக்கு வந்து அந்த மவுஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், டெஃபினட்டாக இருக்குது மவுஸ், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் வந்து கடந்த 9 முறை வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஆரம்பத்தில் வந்து 25 வயதில் எம்எல்ஏவாக இருந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி ஒரு செல்வாக்கு மிக்க நபராக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. கடந்த 3-4 முறைகளாக வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர். அவர் தொகுதியில் வந்து நல்லாவே மக்களோட வந்து மிங்கிள் ஆகி மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஆதரவு, அதாவது வந்து அவரோட அந்த மவுஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது வந்து விஜய்க்கு சாதகமாகுமா? இல்லை, அந்த பகுதியில் கண்டிப்பாக ஆகும். அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் விஜய் கட்சிக்காக
ஏன்னா இப்போ அவங்க ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. ஏடிஎம்கேல வந்து தான் தலைவர் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வர்றாருங்கிற அதிருப்தியில் இருந்தவங்க இப்போ அவர் எடுத்த முடிவு வந்து அது சரியான முடிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து தாவேக்காக உழைப்பதற்கு வந்து கண்டிப்பாக அதனால தான் அவங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எம்ஜிஆர் சிஎம் ஆகும்போது இவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு முதல் தடவையாக. இப்போ விஜயை சிஎம் ஆக்கி பார்ப்பதற்காக தான் தலைவர் வந்து எம்ஜிஆர் போன்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறத தான் அவங்க பார்க்குறாங்க. சார் அவர் எங்க இவர் எங்க சார்? நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் அவர் ஃபாலோவர்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்கள வந்து அவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. ஸோ தான் தலைவர் வந்து எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்த எம்ஜிஆரோட அமைச்சரவையில் வந்து எம்ஜிஆரோட முதலமைச்சரவையில் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் அசம்பிளியில் ஒன்றா. ஸோ இன்றைக்கி விஜய் நாளைக்கு முதலமைச்சரானால் அந்த அசம்பிளியில் இவர் வந்து நிதியமைச்சராகவோ இல்லை உள்துறை அமைச்சராகவோ ஏதோ ஒரு அமைச்சரவையில் இருப்பாருங்கிறது தான் அவரோட ஃபாலோவர்ஸ் விரும்பி போவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து ஒரு அரசியல் கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்படும் பொழுது இங்கு மரியாதை கிடைக்கிறதுனா அங்கே தானே தேடி போவாங்க. அரசியலில் வந்து மரியாதை என்பது கண்டிப்பாக வந்து இவ்வளவு அரசியல் அனுபவம் மிக்க நபர் வந்து எதிர்பார்ப்பது வந்து தேவையான ஒன்று தானே. அன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட போது விஜயகாந்த் கட்சியில் வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக ஆளுமை மிக்க நபராக இருந்தார். அதே ஆளுமை மிக்க நபராக செங்கோட்டையன் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் எந்த அளவுக்கு விஜய் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்தை வந்து விஜய் கொடுப்பார் என்பதில் தான் இதில் வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ எம்ஜிஆரோட இவங்க வந்து கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. விஜயகாந்தோட கூட வந்து விஜயோட தொண்டர்கள், நான் சொல்றது விஜயோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அந்த செந்தூர பாண்டி மூவியோட அந்த இதை வச்சு இவங்க நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது. அதை வந்து இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களா சார்? இல்லை, விஜயகாந்தோட செல்வாக்கை வந்து இவங்க யூஸ் பண்ண ஏன்னா காரணம் பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து திமுகவோட செல்வாக்கை வந்து எப்படியாவது வந்து கவர்ந்து இழுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக தூக்கி பிடிக்காத அண்ணாதுரை அவர்களை வந்து விஜய் வந்து தூக்கி பிடிக்கிறார். ஸோ அதே மாதிரி பெரியாரை வந்து எப்பயுமே அவர் வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ இந்த இருபெரும் தலைவர்களை வந்து விஜய் வந்து ஒரு கொள்கை தலைவராகவே அதிமுகவும் திமுகவும் செய்யாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்காரு சார்? இல்லை, கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொள்கை அடிப்படையில் வந்து இவங்க வந்து கட்சி செயல்படுகிறது என்பதை வந்து ஒரு ஆணித்தரமாக பேசவும் செய்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர்களோட செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. ஸோ விஜயகாந்த் அவர்களை வந்து இவர் வந்து எந்த வகையிலும் வந்து இமிட்டேட் பண்ண முடியாதுங்கிறது என்னோட கருத்து. அதே சமயத்தில் விஜயகாந்த் கட்சியில் இருந்து எந்த நபரும் வந்து விஜய் கட்சியில் இருந்து இணைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு தான். ஸோ இளைஞர்கள் சக்தி, மாற்று அரசியல் என்பதன் அடிப்படையில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் அமையும் என்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ விஜயகாந்த் சாருக்கு வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது, அவர் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருந்தாருன்றது உலகத்துக்கே தெரியும் இல்லையா? ஆனால் அது வந்து அவருக்கு சாதகமாக அமையல அரசியலில். அதே மாதிரி விஜய்க்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அந்த கிரேஸு அதெல்லாம் இருந்து அதுவும் இதே மாதிரி வந்து சாதகமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா? இல்லை, விஜயகாந்துக்கு நீங்கள் எப்படி சாதகமாக இல்லைன்னு சொல்லுவீங்க? முதல் தடவை எம்எல்ஏ ஆன நபர் அடுத்த தடவை வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் வந்து திறம்பட எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர். ஒரு காலத்தின் சூழ்ச்சி, எதிரிகளின் வஞ்சகத்தில் வந்து அவரை தான் அந்த ஐவர் கூட்டணிங்கிற முறையில் வந்து வைகோ, திருமாவளவன் ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டணியில் சேர்ந்துட்டு வந்து அந்த எலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய வாய்ப்பை வந்து அவர் தவறவிட்டார். அந்த முடிவை மட்டும் அவர் மாற்றி யோசித்து சிந்தித்து செயல்பட்டிருந்தால் அவர் உயிரோடு இருக்கும் வரை கண்டிப்பாக அமைச்சரவையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தால் மிக முக்கிய நபராக இருந்திருப்பார். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அவர் வந்து ஜெயலலிதா அமைச்சரவையில் இருக்கும் பொழுது அவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலைங்கிறது தான் அவரோட தோல்விக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. மற்றபடி வந்து அவருக்கு கட்சி அவர் இருக்கும் வரை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவர் ஒரு ஆளுமை மிக்க நபராக தான் இருந்தார். ஸோ விஜயை பொறுத்த மட்டும் இவர் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு, செல்லும் பாதை சரியான பாதை தான். ஸோ எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் மிக்க நபர்கள் வர்றாங்க, அவங்களோட ஆலோசனைகளை எப்படி வாங்கிக்கிறாரு, எப்படி செயல்படுறாங்கிறத பொறுத்து தான் அவரோட வெற்றி பயணம் அமையும். அப்போ வெற்றி பயணம் இவருக்கு சாதகம் தான், கண்டிப்பாக பாதகமாக போகாது. இல்லை, வெற்றி பயணம்ங்கிறது வெற்றிக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து வெற்றிக்காக கண்டிப்பாக உழைப்பார்கள். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இன்றைக்கி வந்து ஒரு 10,000 பேர் ஒரு மீட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஜய்க்காக கூடுறாங்கன்னா பிலோ 18 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 50% இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஓட் பேங்க் கிடையாது. அவரை பார்ப்பதற்காகவும் அவரை ரசிப்பதற்காகவும் வர்ற கூட்டம் தான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு தொகுதி ரீதியாக இன்னைக்கு சினாரியோவில் ஒரு 5% ஓட்டு வந்து ரிசர்வ்டாக இருக்குது. இதை தாண்டி
அவர் வந்து எந்த அளவுக்கு கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு அரசியல் களத்தில் வந்து நிற்கிறாரோ அதை வச்சு தான் அவரோட வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும். தனித்து நிற்பேன், நான் வந்து என்னைய யார் லீடராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னார்னா இது மிகப்பெரிய சாதகத்தை திமுகவுக்கு தான் கொடுக்கும். அதில் சார் ஒரு சின்ன சந்தேகம் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவருக்கு வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வராங்கன்னு. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆங்கர்ஸ் போனாலே ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நிறைய பேர் கிட்ட வராங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கே அந்த மவுஸ் இருக்கும் போது நமிதா, அனிருத், இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் யார் வந்தாலுமே அவங்கள பார்க்க இன்னும் நிறைய கூட்டம் வரதான் செய்யும். இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி அவர் சினிமா ஃபேமை வச்சு கூட்டங்கள் வருது. இதெல்லாம் வந்து எப்படி சார் அவருக்கு வந்து? அதை தான் சொல்கிறேன் நான். 10,000 பேர் வந்தாங்கன்னா 5,000 பேர் வந்து பிலோ 18 இயர்ஸ் தான், அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. ஸோ அவரை பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு தான் அந்த கூட்டம் வருது. ஸோ அந்த கூட்டத்தை வைத்து வந்து அவர் ஓட்டு வந்து வாங்கிடுவார்னு சொல்ல முடியாது. பட் விஜய் வர வேண்டும் என்று, மாற்று அரசியல் வேண்டும், மாற்று தலைவர் வேண்டும் என்று விரும்பும் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டு வந்து விஜய்க்கு வரும். அப்படி அதன் அடிப்படையில் தொகுதிக்கு ஒரு 15,000 ஓட்டு வந்து ரிசர்வ்டாக இருக்கும். ஸோ என் உச்சபட்சமாக வந்து ஒரு 5% ஓட்டு வந்து ரிசர்வ்டாக இருக்குது. விஜய் வந்து அரசியல் களத்தில் இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு 5% ஓட்டு இருக்குது. ஸோ இது வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. இதே நிலைமை வந்து நான் அதான் மீண்டும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ தலைமை கூட்டணியை எப்படி வந்து முடிவு செய்யுதோ அதை பொறுத்து தான் இருக்கு. சார் இப்போ செங்கோட்டையன் மட்டும்தான் வந்திருக்காரா இல்ல செங்கோட்டையன் பின்னாடி பிடிஆரும் வருவாரா சார்? இல்ல, செங்கோட்டையன் புறக்கணிக்கப்பட்டாலும் வந்தாரு, பிடிஆரை நீங்க இதுல சேர்க்கறீங்க, அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ செங்கோட்டையன் வந்து தீவிரம் 25 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா வந்து அதிமுகல இருந்தாருன்னு சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி தானே சார் இவரும் பாரம்பரியமான அரசியல்வாதி? இல்ல, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாது. பிடிஆரை பொறுத்த மட்டும் இவரும் வந்து அவர் தொகுதியில் வந்து ஒரு தனி செல்வாக்கு மிக்க ஒரு நபர் தான். ஸோ திமுக வந்து அவரை வந்து மினிஸ்ட்ரியை தான் மாற்றினாங்க ஒழிய அவர் சார்ந்த பதவியையோ எதையோ வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து மாற்றலை, புறக்கணிக்கலை. அவர் பேசிய சில வார்த்தைகளால் வந்து திமுக தலைமை வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஏன்னா மற்ற நிர்வாகிகளும் அது போன்று பேசிவிடக்கூடாது, எல்லா தலைமையும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். அதன் அடிப்படையில் தான் அவருக்கு மினிஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே ஒழிய அவரை தொடர்ந்து வந்து புறக்கணிக்க வந்து என்றைக்குமே திமுக வந்து முடிவு செய்யலை. ஸோ அதனால் செங்கோட்டையனுக்கும் பிடிஆருக்கும் இங்கே நம்ம முடிச்சு போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், அப்போ செங்கோட்டையன் பின்னாடி இப்போ நான் பிடிஆர் கேட்டேன்ல, அதை தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் இந்த பட்டியல் லிஸ்ட்டில் இருப்பாங்க சார்? எப்பயுமே இந்த எலெக்ஷன் நெருங்குற டைமில் சில கான்ட்ரவர்சி, ஆமாம் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்து எல்லா கட்சியிலையும் போயிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி, நம்மளை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2 கட்சிகளிலும் மிகப்பெரிய கட்சிகளாக திமுக அதிமுக தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இந்த 2 கட்சிகள்லையும் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து புதுசாக வந்திருக்க நிர்வாகிக்கு வந்து சீட்டு கொடுக்கணுங்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. அந்த மாதிரி அதிருப்தியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து புதிய கட்சியை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செங்கோட்டையன் அவர்களுக்கு நேரடியாக அறிமுகமான நபர்கள் இல்லை அவரை எளிமையில் அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், அதன் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க வந்து டைரெக்டாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவங்க நிறைய மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து இந்த கட்சியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த மாதங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டிடிவியை பொறுத்த மட்டும் அவரும் வந்து தொடர்ந்து வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பின்பு அவரும் தொடர்ந்து விலகி இருக்காரு. ஸோ அவரும் வந்து இந்த கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி நடத்திட்டு வர்றதுனால இந்த கூட்டணிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டணியை வந்து அவங்க வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை உருவாக்குவதற்கு, 3ஆம் கூட்டணியை உருவாக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் பார்ப்பாங்க. பட் இது எல்லாமே சேர்ந்தாலும் இது வெற்றியை கொடுக்குமா என்பது வந்து $1,000,000 கொஸ்டின் தான். ஸோ மறுபடியும் வந்து நம்ம சொல்லப்போனால் மிகப்பெரிய கட்சியான அதிமுக போன்ற கட்சியை கூட்டணியாக சேர்த்தா மட்டும்தான் திமுக போன்ற ஒரு மாபெரும் சக்தியை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ மற்றபடி வந்து சின்ன சின்ன கட்சிகளில் சேர்த்துட்டுலாம் ஓட்டு வாங்க முடியுமானா கண்டிப்பாக அந்த ஓட்டு வாங்கலாம். குறிப்பிட்ட தொகுதியை குறிப்பிட்ட தொகுதியை வந்து கைப்பற்றலாம். பட் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய பலமாக அமையாது. சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. கரெக்டாக நேற்று வந்து உதயநிதி அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து செங்கோட்டையன் போயிட்டு டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லையா? இது வந்து எல்லாரோடைய அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காகவா சார்? இல்லை, ஏன்னா உங்களை மாதிரி மீடியா நபர்களுடைய எதிர்பார்ப்பு கொஸ்டின் அதாக தான் இருக்கும். என்னோட பார்வையில் வந்து விஜய் அவர்களாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஜாதகம் மீது அதிக நம்பிக்கை உள்ள நபர்கள் தான். வெளியில் காட்டிக்கிட்டாலும் செங்கோட்டையன் வந்து ஆன்மீக நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் தான். ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு ஏதுவான தேதியாக தோதான தேதியாக 26 வந்து இருந்திருக்கும். அதனால் வந்து அன்றைக்கி ரிசைன் பண்ணிவிட்டு 27ஆம் தேதி வந்து கட்சியில் இணைவதாக. ஏன்னா ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா மீடியா வந்து
கண்டிப்பாக அவரோட துரத்திட்டு தான் இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த நாள் வந்து ஏற்கனவே குறிக்கப்பட்ட தேதியாக கூட இருக்கும். ஸோ அந்த தேதி உதயநிதி அவர்களின் பிறந்தநாளாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து மீடியாவோட அட்டென்ஷன் ஒன்றும் உதயநிதி பிறந்தநாள் கொண்டாட்டங்களை வந்து எந்த மீடியாவும் காமிக்காமல் இருக்கல. செங்கோட்டையன் அவர்களோட இணைப்பு வந்து எந்த மீடியாவும் புறக்கணிக்கவில்லை. ஸோ ரெண்டுமே நடக்க தான் செஞ்சுது. ஸோ அதில் லாங் ஸ்டாண்டில் வந்து என்ன இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஒழிய, ஸோ யாரோட வளர்ச்சியையும் இது வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வந்து தடுக்காது. மிக தெளிவான விளக்கம் சார். நன்றி. நன்றி.